உண்மையிலேயே ஒருவேளை போயிட்டாளா? என்னாச்சுடா? என்ன தேடுற? அது தூங்கிட்டு இருந்தேன். யாரோ மறுபடியும் மறுபடியும் நடமாடுற சத்தம் கேட்டுச்சு. திருட வந்துட்டானோ நான் பயந்து ஓடி வரேன். டேய் நீ எதுக்கு? ஆ? டேய் குடிச்சிருக்கியாடா? அவ இப்ப எதுக்காக குடிச்சிட்டு வீடு போற நடந்துட்டு இருக்க? கண்மணி. கண்மணி? கண்மணிக்கு என்னடா? அவளுக்கு என்ன ஆச்சு? காணுமா? காணமா? டேய் என்னடா உளற? அது எனக்கு அவளுக்கு ஒரு சின்ன பிரச்சனைமா. அவ வீட்டை விட்டு போறேன்னு சொல்லி. ஐயோ டேய், அப்ப நீதான் அவளை திட்டியாடா? இல்லடா, எனக்கு கண்மணியை பத்தி நல்லா தெரியும். அப்படி வீட்டை விட்டு போனாலும் என்கிட்ட சொல்லாம அவ போகவே மாட்டா. என்னாச்சுடா? என்ன நடந்துச்சு? தயவு செஞ்சு சொல்லு. இல்ல, நான் ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தேம்மா. அதோட அவ மேல கோவமாவும் இருந்தேன். அப்போ கோவத்துல அவள 2 வார்த்தை. அவ உன்கிட்ட சொல்லிட்டு போனாளா? வீட்டை விட்டு போறேன்னு சொன்ன மாதிரி தான் ஞாபகம் இருந்துச்சுமா. அப்படி சொல்லும்போது சுயநினைவு இல்லாம இருந்திருக்கல்ல? பயமா இருக்குமா. வீடு பூரா தேடியாச்சுமா, அவளை காணுமா. ஏண்டா உனக்கு இந்த புத்தி? அவங்க அம்மா போய் சொன்னாங்க சரி, இவ படிக்கல. ஆனா அத நாம யாருமே அவகிட்ட கேட்கவே இல்லையேடா. எல்லாரும் அவகிட்ட படிப்பை பத்தி கேட்டப்ப அரியர் இருக்குன்னு எதேச்சியா சொல்லிட்டா. அதுக்காக வீட்ல இருக்கிற எல்லார் மாதிரியுமா நீயும் நடந்துக்குவ? எப்பதாண்டா நீ மாறுவ? ஐயோ, எங்க போனாலோ என்ன ஆனாலோ தெரியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஏதாச்சும் அவ பண்ணிக்கிட்டான்னா? வாய கழுவுடா. கண்மணி அந்த மாதிரி பொண்ணு இல்ல. அவளை எப்படியாவது உடனடியா கண்டுபிடிச்சு ஆகணும். இப்போ நான் என்னமா செய்யணும் சொல்லுங்கம்மா. இதுவே உங்க அப்பாவா இருந்திருந்தா போகட்டும் விடுன்னு சொல்லி பேசாம இருந்திருப்பாரு. ஆனா உனக்கு அந்த பொண்ணு மேல அக்கறையாவது இருக்கே. இந்த நேரத்துல அப்பா கூட என்ன கம்பேர் பண்ணணுமாமா?